என்னம்மா அல்வா கிண்டறியா நீ? அல்வா கிண்டறடா. டீ போட்டுக்கிருக்கேங்க. அடுத்த தடவலாம் திருவிழாவுக்குலாம் கூப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாரையும். 15 பேர் இருக்காங்க. இத்தனை பேருக்கு டீ போடணும்னா அண்டால தான் போடணும். நான் ஏதோ வீட்ல 3 பேர் 4 பேர்னா முட்டுண்டு இஞ்சியை நச்சு போட்டுக்கிறேன். இத்தனை பேருக்கு இஞ்சி நக்கிறதுக்கே அம்மிக்கல்ல தூக்கிட்டு வந்தா இடிக்கணும் போல. போடு நீ நல்லா செஞ்சிருவேன்னு தெரியும். தேவையில்லாம இன்வைட் பண்ண என்னைய கேட்காம இன்வைட் பண்ணாதீங்க. என்னைய கேட்டுக்கிட்டு சொல்லுங்க. தேவையில்லாம நான் கூப்பிடல. தங்கச்சி வீட்டுக்கு சம்மதி வீட்டுக்கு சொன்னேன், உங்க அப்பா அம்மாவுக்கு சொன்னேன், அப்புறம் எங்க மாமா மச்சானுக்கு சொன்னேன், அப்புறம் அத்தா மாமா எல்லாம் சொன்னேன். அவ்வளவுதான், கொஞ்சம் பேர் தான் சொன்னேன் நான். டீ போடுறதே பிரியாணி கிட்டுற மாதிரி ஆயி போச்சு என் நிலைமை. இங்க பாருங்க. சரி இப்ப வடிகட்டணும். வேட்டியாவது அதுலதான் மட்டும் வடிகட்ட முடியும். எவ்வளவு பெரிய சட்டியா இருக்காது. ஏதாவது ஐடியா பண்ணுங்க. போங்க, வேற வேட்சி கொண்டு வரேன். போங்க, எடுத்து வாங்க. அத போடுங்க, இதுல போடுங்க. போடாச்சு. எடுத்து ஊத்துங்க. என்னால எல்லாம் ஊத்த முடியாது, கைய சுட்டுக்குவேன். அரித்துரி தெரியுதா? கஷ்டம் தெரியுதா? நீங்க சொல்லிட்டு நீங்க மல்லாந்து படுத்துக்குவீங்க. நான் தான் வேலையெல்லாம் பார்க்கணும். இத்தனை பேத்துக்கு சமைக்கணும். உங்க அம்மாலாம் இதுலயே நொட்ட சொல்லுது. சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு லேசா கம்மியா இருக்குல்ல அப்படிங்குது.